இது வரைக்கும் இருக்கிறதுலையே ரொம்ப அற்புதமான டைம் எது அப்படின்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இருக்க டைம் வந்துட்டு அப்படின்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான டைம். ஒரு பொற்காலத்தில் வந்துட்டு அப்படின்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதில் எக்ஸ்ட்ரீமாக நம்ம டெவலப் ஆகணும் அப்படின்னா நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள், நிறைய நபர்கள் மேலே வந்துட்டு அப்படின்னா லைஃப்பில் நிறைய விஷயங்கள்ல ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அப்படின்னா நம்மளை விட மேலே இருக்கிற பீப்புளை வந்துட்டு பார்க்குறோம். அது என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு உத்தரவாதத்தை வந்துட்டு அப்படின்னா நமக்கு கொடுக்குது. நமக்கும் அந்த மாதிரி வந்துட்டு வாய்ப்பு வந்துட்டு இருக்கு. என்னெல்லாம் நம்ம பார்க்கறோமோ, என்னெல்லாம் நம்ம கேட்கறோமோ, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துட்டு அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு வந்துட்டு அப்படின்னா கொடுத்துருக்கு. இது வந்துட்டு அப்படின்னா என்ன சொல்றதுங்க, வாக்கிங் அண்ட் சீயிங் டெஸ்டிமோனின்னு அர்த்தம். கரெக்டான ஈட்டிங் ஹேபிட் குள்ள போய் வாட்டர் இன்டேக் ஹேபிட் ப்ராப்பரா நீங்க எடுத்து எக்ஸசைஸ் ஓரியன்டட் லைஃப் ஸ்டைல்குள்ள நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்க உடம்பு வந்துட்டு அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்றதுக்கு அலோவ் பண்ணும். வாட்டர் வந்துட்டு அப்படின்னா மேஜர் ரோல் வந்துட்டு அப்படின்னா பிளே பண்ணும். நீங்க பாருங்களேன், இப்போ கும்பாபிஷேகம், தீர்த்தம், ஜம்ஜம் வாட்டர், ஹோலி வாட்டர், இதெல்லாமே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தம்பி நீ ஆரோக்கியமா நீ இருக்கணும் அப்படின்னா உனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உன் உடம்புக்குள்ள தண்ணி வந்துட்டு அப்படின்னா இருக்கணும். வாட்டர் ப்ராப்பரா போகல அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்க 2 வீலர் 4 வீலர் இருக்கு, ப்ராப்பரா கிரீஸ் ஆயில் இல்ல அப்படின்னா என்ன நடக்குமோ அதே தான் உள்ள நடக்கும். ஆனா என்ன அப்படின்னா டேமேஜ் ஆனாலும் கொஞ்ச நாளைக்கு அது ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம ஆரோக்கியமா நம்ம இருக்கணும் அப்படின்னா வாட்டர் இன்டேக் இருக்கணும். கொள்கை முடிவு எடுக்கணுங்க. நான் டேப்லெட் சாப்பிட மாட்டேன், தலை வலிச்சது அப்படின்னா நீங்க தலை வலிக்குது அப்படின்னா டாக்ஸிக் மெட்டீரியல் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாயிடுச்சு, நீங்க டயர்டா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் இன்டேக் வந்துட்டு அப்படின்னா ப்ராப்பரா இல்ல, மத்தியானத்துல தூக்கம் வருது அப்படின்னா ராங் ஈட்டிங் ஹேபிட், ப்ராப்பரான வாட்டர் இன்டேக் வந்துட்டு அப்படின்னா இல்ல, அதனால நான் வாட்டர் இன்டேக் குள்ள வந்துட்டு அப்படின்னா கரெக்டா நான் உள்ள போகணும். நீங்க போய் டேப்லெட் எடுத்து போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக சிறந்த மருந்து எது அப்படின்னா தண்ணி தான். நீங்க ரியாலிட்டி வந்துட்டு அப்படின்னா கரெக்டான பாயிண்ட்ஸ் குள்ள வந்துட்டு அப்படின்னா போகணும். நமக்கு என்னெல்லாம் நடக்குதோ, நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி, அதுக்குண்டான ப்ராசஸ் வந்துட்டு அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம நல்லா பண்ணணும்னாலும் சரி, இல்லை நம்ம வந்துட்டு நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாலும் சரி, அந்த ப்ராசஸ் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆயிடும். சாய்ஸ் தான், எதுவுமே வந்துட்டு அப்படின்னா கம்பல்ஷன் கிடையாது. நமக்கு வந்துட்டு இண்டிபெண்டன்ட் பர்சன், நம்ம இண்டிபெண்டன்ட் லைஃப், நமக்கு நம்ம என்ன பண்ணலாம் பண்ண வேணாம் அப்படிங்கறது வந்துட்டு அப்படின்னா சாய்ஸ். என்ன பண்ணணுங்கிறது வந்துட்டு இருக்கு, ஆனா அதை நம்ம பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது நம்மளோட சாய்ஸ். நம்மளோட சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு அப்படின்னா கிடைக்கும். நீங்க எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 7 இருந்து 8 மணி நேரம் வந்துட்டு அப்படின்னா தூங்கல அப்படின்னா உங்க உடம்பு வந்துட்டு அப்படின்னா என்ன சொல்றதுங்க, செதிலா வந்துட்டு அப்படின்னா அழிஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஹெல்த் ரிலேட்டடா நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோமோ அது சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியாது, முழுமையா பண்ண முடியாது. நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்க, நைட் ரொம்ப லேட்டா படுக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்றீங்க, நீங்க பிசினஸ் பண்றீங்க, ரொம்ப லேட்டா படுக்கிறீங்க, காலையில வந்துட்டு அப்படின்னா நீங்க எந்திரிக்கிறீங்க, லேட்டா எந்திரிக்கிறீங்க. நீங்க எது பண்ணாலும் சரி, வீட்டு வேலை செஞ்சாலும் சரி, படிச்சாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, நீங்க பிசினஸ் பண்ணாலும் சரி, அதுல உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் வந்துட்டு வெளியில வராது. ஃபுல் ஆன் ஆகணும், த்ராட்டல் வந்துட்டு அப்படின்னா ஆக்சலேட்டர் ஆன் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி வந்துட்டு அப்படின்னா இருக்கணும். பெரும்பாலும் இந்த உடம்ப வந்துட்டு அப்படின்னா ரிப்பேரிங் ஒர்க் எப்ப நடக்கும் அப்படின்னா நைட்ல தான் நடக்கும், தூங்கும் போது நடக்கும். நீங்க நல்லா உங்களை கவனிச்சு பாருங்க, நீங்க இதெல்லாம் வந்துட்டு அப்படின்னா பண்ணணுமோ, உபயோகமா பண்ணணுமோ, அதை வந்துட்டு அப்படின்னா இந்த மாதிரி நைட்ல லேட்டா படுத்து தூங்குறவங்க வந்துட்டு அப்படின்னா அவங்களால பண்ணவே முடியாது. அது எல்லாமே வந்துட்டு அப்புறம் பண்ணிக்கலாம். அப்புறம் பண்ற வேலையை, பெரும்பாலான வேலைகள் வந்துட்டு உபயோகம் இல்லாத வேலைகளை தான் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருப்போம், படுத்துக்கிட்டு இருப்போம், கரெக்டாங்க, இல்ல சோசியல் மீடியால ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்போ நைட் வந்துட்டு அப்படின்னா நம்ம நல்லா தூங்கணும். இந்த 20-25 சூப்பரா வந்துட்டு அப்படின்னா கொண்டு வரணும். நல்ல ஒரு வருஷமா இருக்கணும், ஒரு ஹாப்பியா, ஒரு செட்டில்மெண்ட்டோட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சு தான் நம்ம எல்லாருமே ஸ்டார்ட் பண்றோம். இப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு. 6 மாசம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பார்க்கும்போது பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை. இன்னும் சொல்ல போனா சிக்கல் வந்துட்டு அப்படின்னா அதிகமா இருக்கு. நான் ப்ராமிஸ் பண்றேன், நீங்க ரொம்ப ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். இப்ப மீதி இருக்கக்கூடிய இந்த 6 மாசம் இருக்குல்ல, இப்ப இருந்து இந்த மீதி இருக்கக்கூடிய 6 மாசத்துல இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில இருந்து ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ள நம்ம எல்லாருமே வந்துட்டு அப்படின்னா போக முடியும். அதுக்கு வந்துட்டு அப்படின்னா நவ் இஸ் த பெஸ்ட் டைம். இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ, எங்க பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே பண்ணுங்க. ஆனா பண்றதுல வந்துட்டு அப்படின்னா உங்களோட ஆட்டிடியூட், மைண்ட் செட், உங்களோட ஸ்கில், நாலேஜ், லர்னிங் எபிலிட்டி வந்துட்டு அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எதை நல்லா பண்றீங்களோ, நல்லா பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதன் வழியா தான் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்துட்டு அடைய முடியும். நீங்க எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 7 இருந்து 8 மணி நேரம் வந்துட்டு அப்படின்னா தூங்கல அப்படின்னா உங்க உடம்பு வந்துட்டு அப்படின்னா என்ன சொல்றதுங்க, செதிலா வந்துட்டு அப்படின்னா அழிஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஹெல்த் ரிலேட்டடா நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோமோ அது சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியாது, முழுமையா பண்ண முடியாது. நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்க, நைட் ரொம்ப லேட்டா படுக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்றீங்க, நீங்க பிசினஸ் பண்றீங்க, ரொம்ப லேட்டா படுக்கிறீங்க, காலையில வந்துட்டு அப்படின்னா நீங்க எந்திரிக்கிறீங்க, லேட்டா எந்திரிக்கிறீங்க. நீங்க எது பண்ணாலும் சரி, வீட்டு வேலை செஞ்சாலும் சரி, படிச்சாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, நீங்க பிசினஸ் பண்ணாலும் சரி, அதுல உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் வந்துட்டு வெளியில வராது.
ஃபுல் ஆன் ஆகணும், throttle வந்துட்டு என்ன அப்படின்னா ஆக்சலேட்டர் ஆன் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கணும். பெரும்பாலும் இந்த உடம்ப வந்துட்டு என்ன அப்படின்னா ரிப்பேரிங் ஒர்க் எப்ப நடக்கும் அப்படின்னா நைட்ல தான் நடக்கும், தூங்கும் போது நடக்கும். நீங்க நல்லா உங்களை கவனிச்சு பாருங்க, நீங்க இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணணுமோ, உபயோகமா பண்ணணுமோ, அதை வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த மாதிரி நைட்ல லேட்டா படுத்து தூங்குறவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களால பண்ணவே முடியாது. அது எல்லாமே வந்துட்டு அப்புறம் பண்ணிக்கலாம். அப்புறம் பண்ற வேலையை பெரும்பாலான வேலைகள் வந்துட்டு உபயோகம் இல்லாத வேலைகளை தான் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருப்போம், படுத்துக்கிட்டு இருப்போம், கரெக்டாங்க, இல்ல சோசியல் மீடியால ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்போ நைட் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம நல்லா தூங்கணும். கரெக்டான ஈட்டிங் ஹேபிட் குள்ள போய் வாட்டர் இன்டேக் ஹேபிட் ப்ராப்பரா நீங்க எடுத்து எக்ஸசைஸ் ஓரியன்டட் லைஃப் ஸ்டைல்குள்ள நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்க உடம்பு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்றதுக்கு அலோவ் பண்ணும். வாட்டர் வந்துட்டு என்ன அப்படின்னா மேஜர் ரோல் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ளே பண்ணும். நீங்க பாருங்களேன், இப்போ கும்பாபிஷேகம், தீர்த்தம், ஜம்ஜம் வாட்டர், ஹோலி வாட்டர், இதெல்லாமே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தம்பி நீ ஆரோக்கியமா நீ இருக்கணும் அப்படின்னா உனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உன் உடம்புக்குள்ள தண்ணி வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கணும். வாட்டர் ப்ராப்பரா போகல அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்க 2 வீலர் 4 வீலர் இருக்கு, ப்ராப்பரா கிரீஸ் ஆயில் இல்ல அப்படின்னா என்ன நடக்குமோ அதே தான் உள்ள நடக்கும். ஆனா என்ன அப்படின்னா டேமேஜ் ஆனாலும் கொஞ்சம் நாளைக்கு அது ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம ஆரோக்கியமா நம்ம இருக்கணும் அப்படின்னா வாட்டர் இன்டேக் இருக்கணும். கொள்கை முடிவு எடுக்கணுங்க. நான் டேப்லெட் சாப்பிட மாட்டேன், தலை வலிச்சது அப்படின்னா நீங்க தலை வலிக்குது அப்படின்னா டாக்ஸிக் மெட்டீரியல் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாயிடுச்சு, நீங்க டயர்டா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் இன்டேக் வந்துட்டு அப்படின்னா ப்ராப்பரா இல்ல, மத்தியானத்துல தூக்கம் வருது அப்படின்னா ராங் ஈட்டிங் ஹேபிட், ப்ராப்பரான வாட்டர் இன்டேக் வந்துட்டு அப்படின்னா இல்ல, அதனால நான் வாட்டர் இன்டேக் குள்ள வந்துட்டு அப்படின்னா கரெக்டா நான் உள்ள போகணும். நீங்க போய் டேப்லெட் எடுத்து போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக சிறந்த மருந்து எது அப்படின்னா தண்ணி தான். நீங்க ரியாலிட்டி வந்துட்டு என்ன அப்படின்னா கரெக்டான பாயிண்ட்ஸ்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா போகணும். நமக்கு என்னெல்லாம் நடக்குதோ, நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி, அதுக்குண்டான ப்ராசஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம நல்லா பண்ணணும்னாலும் சரி, இல்லை நம்ம வந்துட்டு நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாலும் சரி, அந்த ப்ராசஸ் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆயிடும். சாய்ஸ் தான், எதுவுமே வந்துட்டு என்ன அப்படின்னா கம்பல்ஷன் கிடையாது. நமக்கு வந்துட்டு இண்டிபெண்டன்ட் பர்சன், நம்ம இண்டிபெண்டன்ட் லைஃப், நமக்கு நம்ம என்ன பண்ணலாம் பண்ண வேணாம் அப்படிங்கறது வந்துட்டு என்ன அப்படின்னா சாய்ஸ். என்ன பண்ணணுங்கிறது வந்துட்டு இருக்கு, ஆனா அதை நம்ம பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது நம்மளோட சாய்ஸ். நம்மளோட சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கிடைக்கும்.